Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் அருகே பகுதி நேர ஆசிரியர்கள் 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணி நிரந்தரம் என்ற திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் 181 நிறைவேற்றிட வலியுறுத்தி நடைபெறும் போராட்டம் தொடர்பான விரிவான தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அதாவது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று 13வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். திமுக அரசு தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதி எண் 181 பணி நிரந்தரம் செய்வோம் ஆட்சிக்கு வந்தால் என்று கூறி அவருடைய வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஆட்சி அமைத்துவிட்டு ஆட்சி முடிவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் இன்னும் கூட அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று ஆசிரியர்கள், குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் இருப்பவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்ட களத்திலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே பகுதி நேர ஆசிரியராக இருந்து பெயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வண்ண கலவையை குடித்து உயிரிழந்த ஆசிரியர் கண்ணனுக்கு நியாயம் வேண்டும் என்றும், அதே நேரத்தில் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 181 என்ற அந்த கோரிக்கையை உடல் முழுவதும் அவர்கள் வரைந்து கொண்டு நூதனமான முறையிலே நேற்றைக்கு, அதாவது விடியலே 181 நிறைவேற்றிலே என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதற்கு முன்பாக 181 உடல் முழுவதும் அவர்கள் காகிதங்களால் வரைந்து ஒட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 181க்கு மாலை போட்டு மரண ஊர்வலம் நடத்தினார்கள். இந்த திமுக அரசு பள்ளிக்கல்வித்துறை எதற்கும் செவிசாய்ப்பதாக இல்லை. போராட்ட களத்திலே அவர்கள் நின்று கொண்டு தொடர்ந்து போராடி வருகிறார்கள். பெண் ஆசிரியர்கள் தங்கள் குழந்தையோடு அந்த நுங்கம்பாக்கம் பிபிஐ வளாகம் என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே அவர்கள் தொடர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். 13 நாட்களாக தொடர்ந்து போராட வரக்கூடிய அவர்களை கைது செய்வதும் மாலையிலே விடுவிப்பதும், குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு மண்டபத்தை கூட ஒதுக்காமல் அவர்களை அழைத்து சென்று பல்வேறு இடங்களில், அதாவது கழிப்பறை இல்லாத பகுதிகளில் பேருந்தோடு நிறுத்திவிட்டு ஓட்டுநரும் இறங்கி சென்று விடுகிறார். பாதுகாப்பிற்காக வந்த காவல்துறையினரும் இறங்கி சென்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை, குறிப்பாக எங்கே செல்லுகிறோம், எங்கே நிறுத்துகிறார்கள் என்பதை கூட தெரிவிக்காமல் தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களை அலைகழித்து வருகிறது இந்த திமுக அரசு என்கிற வேதனையோடு அவர்கள் போராடி வருகிறார்கள். போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு நியாயம் கேட்கிறார்கள். நியாயத்தை இவர்கள் நிறைவேற்றி தருவதாக இல்லை. இருந்த போதும் அவர்கள் போராட்டத்தை விடப்போவதாக இல்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று எச்சரித்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடரும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட திமுக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் கண்டுகொள்ளவில்லை. தொடர்ந்து அவர்கள் போராடி வருகிறார்கள். திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது.